அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் சாம்பிளுக்கு வெட்டிட்டு இருக்கிறேன். ம் ம் ஹலோ ஹலோ அக்கா. ஹலோ சொல்லுங்க. அக்கா கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. அக்கா நாங்க திண்டுக்கல்ல இருந்து சத்யா பேசுறேங்க. சொல்லுங்க. எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்க, கல்யாண ஃபங்க்ஷனு. சரிங்க. எனக்கு முகூர்த்த பை வேணுங்க. ஓ சரிங்க. அதனால உங்களுக்கு தைச்சு கொடுக்க முடியுங்களா? என்ன சைஸ் இருக்குங்க? அதோட ப்ரைஸும் ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதுங்களா என்ன சைஸ்ன்னு? இல்லை நீங்க சொல்லுங்க, சைஸ் சொல்லுங்க, அப்புறம் நாங்க அது எந்த வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம். சைஸ் பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்குனா 8க்கு 10, 10க்கு 12, 12க்கு 15 வரைக்கும் தைக்கலாமுங்க. சரிங்க, அப்போ 8க்கு 10 தைச்சிருங்க. 8க்கு 10ங்களா? ஆமாங்க. சரிங்க. பிரிண்டிங் எல்லாம் நீங்களே போட்டுருவீங்களா எப்படிங்க? எல்லாம் பண்ணி கொடுத்துருவோங்க. எவ்வளோ ரேட் வருங்க ஒரு 1000 பைக்கு? 1000 பைக்குன்னா 8க்கு 10 இல்லைங்களா? ஆமாங்க. 1 சைடு பிரிண்டிங்களா 2 சைடு பிரிண்டிங்களா? ஒரு சைடு போதுங்க. ஒரு கலருங்களா 2 கலருங்களா? 2 கலருங்க. 2 கலருங்களா? 15 ரூபா வருங்க ஒரு பேக்கு. ஒரு பேக் 15 ரூபா வருங்களா? ஆமாங்க. பிரிண்டிங் எல்லாம் சேர்த்து இல்லீங்களா? ஆமாங்க. சரி. பிரிண்டிங் எல்லாம் சேர்த்து 15 ரூபா வருங்க. 8க்கு 10 சைஸுங்க. ஆமாங்க. சரிங்க. எப்போ வேணுங்க? நான் சரி யோசிச்சு சொல்றேங்க. எனக்கு முதல்ல ஒரு சாதா பை ஒரு 100 தைச்சு தரீங்களா? சாதா பை 100 தைச்சு தருவீங்களா? ஆமாங்க. முதல்ல ஒரு 100 பை சாதா பை தைச்சு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேங்க. சரி. சரிங்களா? சரி. சரிங்கக்கா, வைக்கிறேங்கக்கா. சரி. அக்கா என்னாச்சு? என்னாச்சா? கஸ்டமர் 2 கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் அதானக்கா 1000 பீஸ் சொல்லிட்டு கடைசியில 100 பீஸ் வந்துக்கிறாங்க. அந்த 100 பீஸையும் கொடுப்பாங்களான்னு தெரியல. பிளேனா கேக்குறாங்க அதுவும். ஆமா பாப்போம்.